ரெஃபரலோட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இன்டர்வியூக்கு செலக்ட் ஆறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த கம்பெனில வேணாலும் ரெஃபரல் வாங்கலாம். உங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் போய் கேட்காதீங்க. கண்டிப்பா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. LinkedInல போயி யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து LinkedIn ஜாப்ஸ் ஆர் நீங்க நெனைக்கிற கம்பெனியோட கரியர் சைட்ல போய் ஒரு ஜாப் ஐடி இல்ல ஜாபோட URL எடுத்துக்கோங்க. LinkedInல போய் அந்த கம்பெனி நேம் சர்ச் பண்ணி, அங்க வொர்க் பண்ற கொஞ்சம் பேருக்கு நீங்க கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுக்கணும். ஃபாலோவர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் கம்மியா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நெறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் இருந்தா, உங்களுக்கு நெறைய மெசேஜ் வரும். நீங்க அனுப்புற மெசேஜ் அவங்க பார்க்கலாம், பார்க்காமயும் போலாம். செகண்டு அவங்க ஒரு ஜூனியர் ரோலா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, சீனியர் பீப்பிள்லாம் ஆஃபன் LinkedIn யூஸ் பண்ண மாட்டாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொஃபைல்ல ஆக்டிவிட்டி பேஜ் மூலமா அவங்க லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல ஆக்டிவா இருக்காங்களான்னு பாருங்க. ஆக்டிவா இருக்கவங்க தான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு, ரெஃபர் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த கிரைட்டீரியால செட் ஆற மாரி மினிமம் ஒரு 10 பேருக்காவது கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் குடுத்துருங்க. இவங்க கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம், ஹாய் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு ஃப்ளர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரே மெசேஜ். உங்களுக்கு இந்த ரெஃபரல் வேணும். நீங்க ஏன் அதுக்கு கரெக்ட்டான ஆளு? உங்க ரெஸ்யூம், உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்க மாரி ஒரு மெசேஜ். இந்த ஃபார்மேட் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ரெஃபர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு அத சென்ட் பண்ணி விடுறேன். உங்கள ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு மெயில் வரும். அத வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க உங்கள ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இது உங்க இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கான சான்ஸஸ நெறையாவே இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னோட மொக்க ப்ரொஃபைல்க்கு இன்னும் நெறைய ஜாப் இன்டர்வியூஸ் கிடைக்க நான் யூஸ் பண்ண வேற ஒரு டெக்னிக் சொல்றேன்.